ஓ, நான் கொண்டு வந்தா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மாதிரி வேலை பாப்பீங்க. ஏய், அந்த பிள்ளை மயில் கடைக்கு வந்தா வியாபாரம் பார்க்க. என்ன கோமதி நீ? வீட்டை நீ பாத்துக்க, கடையை நான் பாத்துக்கிறதுனால நீ நானும் பேசி வச்சிருக்கோம். ஆ, மயில் மட்டும் வரலாம், நான் வரக்கூடாதா? அந்த பிள்ளை 1 லட்சம் வியாபாரம் பார்த்திருப்பாளா இது வரைக்கும்? 1 லட்சமோ 1 ரூபாயோ? அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க கூடாதுன்னு நினைக்குதுல்ல. இப்ப என்ன, உங்களுக்கு நான் வியாபாரம் பார்க்கணும் அம்பிட்டு தானே? நான் பார்க்கவா? ஏ, அதெல்லாம் உனக்கு வராது. பேசாம வேலையை பாரு. நீங்க மாத்திரம் பிறக்கும் போதே வியாபாரியாவா பிறந்தீங்க? எங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்டு தானே. அதே கதிர் ரொம்ப பாவங்க. அவனை அம்பிட்டு மோசமா நீங்க நடத்துறீங்க. பாவங்க, நல்லவங்க. அவனா இருக்கிறதுனால எல்லாத்தையும் பொறுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் எதுவுமே சொல்லாம வாய் மூடிட்டு இருக்காங்க. இல்ல வாய் திறந்து கூட பேச சொல்லு. இத பாருங்க, நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு இங்க வரல. பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் பெத்தவங்க நாம தான் பார்த்து நடந்துக்கணுங்க. எல்லா பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி நடத்தணுங்க. நாம நடத்துற விதத்துல நாளை பின்ன மத்தவங்க 2 பேரையும் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால அனுப்ப முடியாது. இதெல்லாம் சொல்றது ஒரு பேச்சாங்க? ஏங்க, மத்தவங்க 2 பேரும் கெட்டு போனா பரவாயில்லையா உங்களுக்கு? என்ன சொல்ல வர நீ? பிரச்சனையா? அரசி காலேஜுக்கு போயிட்டா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். நான் வந்து வியாபாரத்தை பாத்துக்கிறேன். நீ அதே நீ வியாபாரம் 10 லட்சத்தை இப்ப பார்த்தானே. இது பாருங்க, அதெல்லாம் கத்துக்கணும்னா நான் ஒரே நாள்ல கத்துப்பேங்க. இது பாருங்க, ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு தெரியாது. எல்லாரையுமே ஹனிமூனுக்கு அனுப்புறீங்க. இதுக்கு மேல எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்துறீங்க. அம்பிட்டு தான். இது பாருங்க, அப்படி நடத்தலைன்னா அப்புறமா முத்துலட்சுமி அக்கா வீட்டு நிலைமை தான் நம்ம வீட்டுக்கும் வரும். அப்ப வருத்தப்பட்டு என்ன பண்ண போறோம் நாம? நானே போய்க்கிறேன். ஏய், இப்படி ஓவ ஆட்டோ பிடிச்சு போவேன். என்ன பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நான் சொன்னதை பத்தி யோசிங்க. புரிஞ்சுதா?